welcome to Sivakasi Samayal Express channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த napkin pouch பார்க்க போறோம். Very simple, ரொம்ப simple steps. ஒரு half an hour இல்லனா 10 minutes குள்ள நீங்க இது வந்து இந்த கட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படினா முடிச்சிரலாம். சோ நீங்க வந்து இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். நீங்க முதல்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து வேணும். என்ன மெஷர்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த இது வந்து ஹைட் வந்து 9 inchesக்கு வேணும். அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா 5.5. இது வந்து இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது, பட் பரவாயில்ல. அந்த இதில் வந்து 3 ஃபேப்ரிக் வேணும். 2 மெயின் ஃபேப்ரிக்கு, ஒன்று வந்து சும்மா உள்ளே வச்சு தைக்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு திக் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து ஒரு பழைய சுடிதார் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அது மாதிரி ஏதாவது ஒரு திக் ஃபேப்ரிக் ஒன்று எடுத்துக்கோங்க, அது போதும். வேறு இன்டர்ஃபேஸிங்கோ கேன்வாஸு ஸ்பாஞ்ச் ஷீட் எதுவுமே நமக்கு இதுக்கு தேவையில்லை. சரியா? 2 மெயின் ஃபேப்ரிக்கு, ஒன்று வந்து உள்ளே வைக்கிற ஃபேப்ரிக். அது போக என்ன வேணும் அப்படின்னா இது வந்து இந்த ரெண்டும் தான் பாக்கெட் பீஸ். நமக்கு இந்த பக்கம் வரும். இது வந்து அகேன் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5.5 வருது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 inchesக்கு வரும். சரியா? ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், 2 பீஸு. உங்களுக்கு என்ன கலர், நீங்கள் எந்த இது மெயின் ஃபேப்ரிக் எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மெயின் ஃபேப்ரிக்லேயே வந்து இன்னும் 2 இது எடுத்திருக்கேன். அகெயின் இதனுடைய விட்த் எடுத்துக்கோங்க. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா 2 inches இருக்கும். 2 inches இல்லைன்னா 1.5, 1.25 inch இருக்குது. சரியா? பார்த்தா தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இது 2, இது 2. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து இங்கே இந்த 2 பீஸை வச்சுருக்கேன். இந்த 2 பீஸையும் சேர்த்து நான் அட்டாச் பண்ணிட போகிறேன். இதை வந்து நான் தச்சுட்டேன், இந்த பக்கம் இதோட சேர்த்து தச்சுட்டேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரொம்ப பிளெயினாக இருக்குங்கிறதுனால நீங்கள் வந்து பிரிண்டட் ஃபேப்ரிக் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வந்து இந்த டிசைன் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. பட் நான் வந்து ரொம்ப பிளெயின் ஃபேப்ரிக்காக இருக்குங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம இந்த ஃபேப்ரிக் இந்த பாக்கெட்டுக்கு எடுத்திருக்கோம்ல, ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கோம்ல, இந்த ஃபேப்ரிக் எடுத்திருக்கோம் இல்லையா, நம்ம பாக்கெட்டுக்கு எடுத்துருக்கிற இந்த ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதில் வந்து நான் வந்து ஒரு சின்ன பட்டி மாதிரி தைச்சிருக்கேன். இந்த பட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது மாதிரி நம்ம தைச்சிருக்கேன். இந்த மாதிரி பட்டி வந்து நான் இது தைச்சிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் லேஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து இதை மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தள்ளி வச்சு இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 inchக்கு வச்சு 1.5 inchோ இல்லைன்னா 2 inchக்கோ இப்படி வச்சு நான் இப்போ இதில் அட்டாச் பண்ண போகிறேன். இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நான் தச்சுட்டேன். இப்போ இது வந்து நம்ம இந்த பக்கம் வச்சுருவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக் எடுக்கணும். இந்த பாக்கெட் ஃபேப்ரிக் இருக்குல்ல, இதை வந்து எடுத்துக்குவோம். இது வந்து அகேன் வந்து நம்ம இப்படி வச்சு இது பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பட்டி மாதிரி கொடுக்கணுன்றதுக்காகத்தான் நம்ம இந்த ஃபேப்ரிக்கே நம்ம கட் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த ஃபேப்ரிக் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து பேக் சைட் திருப்பி வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. பேக் சைட் டு ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டு இதை வந்து இப்போ நம்ம தச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஒரு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ நான் இப்போ இந்த 2மே தச்சுட்டேன், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இதை வந்து இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த சென்டர் போர்ஷன் நம்ம மார்க் பண்ணிக்கணும்.
சரியா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த சென்டர் போர்ஷன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த சென்டர் போர்ஷன்லேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்குவோம். சரியா? இப்படி மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் வெல்க்ரோ வச்சுருக்கேன். இந்த வெல்க்ரோ வந்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் தான் வச்சுருக்கேன். அந்த சின்ன பீஸ் வந்து இந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். சரியா? இப்படி ஃபிட் பண்ணிக்கணும். இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த பக்கமும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பக்கமும் சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இதுலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு இதே மாதிரி வச்சு இப்போ இதையும் நான் தைக்க போகிறேன். சரியா? நான் இது தச்சுட்டு வந்துடுறேன். தச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் இந்த 2 இதுலேயுமே வெல்க்ரோ மாட்டிட்டேன். சரியா? இப்போ இந்த போர்ஷன் எடுத்துக்குவோம். நம்ம அந்த இது இந்த லேஸ் மாதிரி ஒன்று வச்சோம்ல, இந்த பைப்பிங் வச்சோம்ல, அந்த போர்ஷன் எடுத்துக்குவோம். அந்த போர்ஷன் எடுத்தாச்சு. இப்போ இந்த போர்ஷன், இந்த ஒவ்வொரு பாக்கெட்டுக்கு நம்ம இது பண்ணோம்ல, அதை ஃபேஸ் பண்ணி, ஸோ ரெண்டுமே ரைட் சைட்ஸ் ஃபேஸ் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி இந்த பட்டி இருக்கிறது வந்து டு ஃபேஸிங் ஈச் அதர் வைக்க போகிறோம். சரியா? இப்போ இதை வச்சுட்டு இது ஃபுல்லாக நம்ம தைக்க போகிறோம். இப்போ இது நம்ம ஃபுல்லாக தைச்சாச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மெட்டீரியல் எல்லாத்தையும் நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மெயின் ஃபேப்ரிக் இன்னொரு பீஸ் இருந்ததில்ல, அந்த ஃபேப்ரிக்கை வந்து இது மாதிரி இந்த இது இப்படியே இருக்கட்டும். இதை வந்து இதனுடைய மெயின் போர்ஷன் வந்து இதை ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இதை பார்த்து இதை வச்சிடணும். இதை வச்சுட்டு இதை வந்து நம்ம தைக்கணும். ஆனால் ஏதாவது ஒரு சைடு வந்து நமக்கு இடம் பிரிக்கிறதுக்கு திருப்புறதுக்கு இடம் வேணும் நமக்கு. ஸோ அதனால் ஒரு இந்த அளவுக்கு இல்லைன்னா ஒரு 4 இன்ச்சஸ் இருக்காது, கொஞ்சம் தான், சின்ன பீஸாக தான் இருக்கு இல்லையா? ஸோ மேபி ஒரு 2.5 இன்ச்சுக்கு இடம் விட்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் தைக்கணும். நான் இந்த இடத்துல பின் பண்ணிக்கிறேன். இந்த பின் பண்ண இந்த இடம் வந்து நான் தைக்க மாட்டேன். சரியா? இந்த பின் பண்ண இந்த இடம் நான் தைக்காமல் இது ஃபுல்லாக நான் தச்சிட போகிறேன். நான் தச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் தச்சு முடிச்சுட்டேன். இந்த போர்ஷன், இந்த இது தான் ஓப்பனில் இருக்குது நமக்கு. ஸோ இது வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது நமக்கு இந்த இதில் இப்படி இருக்கிறது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக ஆனால் கட் பண்ணிடாதீங்க. சரியா? இப்போ நான் இதை திருப்ப போகிறேன். நீங்கள் இப்படி திருப்பும்போது இந்த மாதிரி வரும். இப்போ இதை எடுத்து அகேன் இப்படி திருப்பணும். ஸோ இது பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஓப்பனிங் இருந்தது இல்லையா, நமக்கு இந்த ஓப்பனிங் இருந்தது பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம இப்படி வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்படி உள்ளே வச்சு இப்படி வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நீட்டாயிரும். நீங்கள் இதை கையாட்ட ஸ்டிச் பண்ணுறதுனா கூட ஸ்டிச் பண்ணலாம். நான் இப்போ வந்து அந்த குஷன் மேக்கிங், கார் குஷன் பண்ணுறதுல வந்து நான் எப்படி பிளைண்ட் ஸ்டிச், லேடர் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறது நான் செஞ்சு காட்டினேன். அது மாதிரி நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இன்னும் நீட்டாக இருக்கும். பட் நான் வந்து இது வந்து உள்ளே தான் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துல சும்மா மெஷினில் ஒரு அடி அடிச்சிட போகிறேன். நான் அடிச்சுட்டு அப்புறம் காட்டுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு. இந்த இதில் வந்து இந்த ஃப்ரண்ட் இதில் வந்து ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு இந்த ஃபேப்ரிக்கில். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அதனால் அதுக்கப்புறம் போய் இதே மாதிரி இன்னொரு பட்டி மாதிரி வச்சுட்டேன் நான் இந்த இதில். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா
உள்ளே வந்து நாப்கின். எல்லா கேர்ள்ஸும் இந்த மாதிரி நாப்கின் எல்லோரும் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணும்போது அவங்கவுங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்போம். அது ஏதாவது ஒரு பர்ஸில் வச்சுருக்கலாம். இது வந்து அதுக்குன்னே ஒரு குட்டி ஹோல்டர் மாதிரி க்யூட்டாக இருக்குல்ல. நான் வந்து அதே மாதிரி இது என்னோடய பழைய சுடிதாரு. ஆனால் இந்த லேஸ் மட்டும் நான் பத்திரமா வச்சுருந்தேன். ஆனால் இதில் வந்து நான் வெல்க்ரோ எதுவுமே வைக்கலை, சும்மா இந்த மாதிரி மூடுற மாதிரி. இதுவும் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். வெல்க்ரோ எதுவும் வைக்காமல் சிம்பிளாக இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். என்னங்க டுட்டோரியல் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதில் வந்து நம்ம 2 நாப்கின் வச்சுக்கிற மாதிரி நான் கம்பார்ட்மெண்ட் வச்சுருக்கேன். இது வந்து எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஹேண்ட்பேக்கில் நீங்கள் வச்சுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு சின்ன ரொம்ப குட்டி ஓட்டை இருந்தது. ஆனால் அது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரிஞ்சது. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால வேகமாக போய் இந்த மேலே இன்னொரு பட்டி மாதிரி வச்சுட்டு அதையும் ஒரு டிசைன் மாதிரி ஆக்கிட்டேன். ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணேன். நான் வந்து இது வந்து ஒரு பழைய ஸ்கூல் யூனிஃபார்ம், சந்தியாவோட ஸ்கூல் யூனிஃபார்ம், ஜீன்ஸ் மெட்டீரியல், அந்த யூனிஃபார்ம் அதில் தான் நான் பண்ணியிருக்கேன். வீட்டில் வந்து சும்மா துண்டு பெட்டு இருந்ததுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இதில் வந்து உங்களுக்கு ஃபோம் ஷீட் கிடையாது, உள்ள வந்து இதுக்கு கேன்வாஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஃபேப்ரிக்ஸ் இருந்ததுன்னா போதும், அதை வச்சு நீங்கள் இது ஹேண்டியாக செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பழைய சுடிதாரில் வந்து இது இருக்கும், அந்த கீழே பார்டரில் வந்து இந்த ஃபேப்ரிக், இந்த லேஸ் இருக்கும், ஃபேப்ரிக் லேஸ் இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதனால நான் அந்த சுடிதாரை ரொம்ப நாளைக்கு முன்னாடி கழிச்சிட்டேன். பட் இந்த லேஸ்க்காக நான் வச்சுருந்தேன். ஸோ அந்த இதுதான் நான் வந்து இந்த இதில் எடுத்து இதுதான் ட்ரையல் பார்த்தேன். வெல்க்ரோ அதனால இதில் வைக்காமல் இதில் ட்ரையல் பார்த்து எப்படி வருதுன்றது பார்க்குறதுக்காக பண்ணேன். சூப்பராக வந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்களுக்கு இந்த டுட்டோரியல் பண்ணேன். இது வந்து நான் 100% காட்டன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்கிறது இது எல்லாமே காட்டன் ஃபேப்ரிக்கு. அது இது வந்து உங்களுக்கு வேறு ஃபோம் ஷீட்டு எதுவுமே தேவையில்லைங்கிறதுனால நீங்கள் இப்போ நீங்கள் டுட்டோரியல் பார்த்து முடித்த உடனே கூட நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இது அண்ட் வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். சரியா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக இருந்தது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க. ஓகே, அடுத்த டுட்டோரியல் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர்.